நம்ம முன்னோர்கள் ஒரு பெரியவரையோ பிரபலமானவரையோ சந்திக்கும்போது கையில எலுமிச்சம் பழம் வைத்து கொடுப்பது ஒரு பழக்கம். தெரியுமா? இதோட ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறீங்க என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும். எலுமிச்சம் பழம் என்பது நடுநிலை பழம். எந்த நிலையிலும் அது குளிர்ச்சியாக தான் இருக்கும். பிஞ்சாக, காயாக, கனியாக எப்பவுமே அதனோட தன்மையை மாற்றாமல் இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பவர்தான் பெரியவர்கள் மற்றும் பதவியில் இருப்பவர்கள். அந்த சமநிலையை பண்ணதான் எலுமிச்சம் பழம் கொடுப்பதன் வழக்கம் வந்தது. வீர தெய்வங்களுக்கும் எலுமிச்சம் பழ மாலையே சாத்துவாங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த பழம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கிறது. எதிர்மறை சக்திகளை தடுக்கும், மனதை சமப்படுத்தும் சக்தி இதில் இருக்குது. மாலை செய்வதற்கே ஒரு விதி இருக்கு. குறிப்பிட்ட பழ எண்ணிக்கையில்தான் மாலைகள் கட்டப்படும். மாலையாக சாற்றிய பிறகு அந்த பழங்களை வெட்டக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அது இப்போது தெய்வத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு பரிசு. அதனால் அது தெய்வீகமானது. பல ஊர்களில் உள்ள எலுமிச்சம் பழம் ஒரு சிறப்பு மரியாதை பெற்றது. பொதுவா மற்ற இடங்களில் எலுமிச்சம் காயாகவே சாப்பிடப்படுது. ஆனா இங்க மரத்திலேயே பழுத்த பழம்தான் பரிகசிக்கப்படும். ஏனென்றால் அது மரத்தில் பழுக்கும் வரை பெறும் சக்தி தாய்ப்பாலுக்கே சமமான சக்தி என்று நம்பப்படுகிறது. அந்த பழத்தை எடுத்து புனிதமாக தெய்வத்திற்கு மாலையாக சாத்தினால் வாழ்க்கையில் அபூர்வமான வளர்ச்சி, அமைதி, வளம் வரும் என்பதே நம்பிக்கை. இந்த பழம் சும்மா ஒரு பழம் இல்ல. அது ஒரு உயிருள்ள பரம்பொருளின் சின்னம் போலது. சமநிலையை காட்டும் பாசிட்டிவ் அதிர்வலை தரும் மனசையும் சூழலையும் தூய்மைப்படுத்தும் அற்புதமான ஆன்மீகப் பொருள். அதனால்தான் எங்கே பார்த்தாலும் தெய்வ வழிபாட்டிலும் பாரம்பரிய சந்திப்புகளிலும் இது இடம் பிடிச்சிருக்கும். அதேபோல் செவ்வாழை எப்படி வெற்றியின் அடையாளம்? அதைப் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.